கஸ்டமர் என்கிட்ட ரோஸ் மில்க் பிளாண்டி 250 கிராம்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்க மார்னிங் ஆர்டர் பண்ணாங்க. நான் ஈவினிங் மேலே தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஒர்க் இருக்கிறனால முன்னாடியே பண்ணி வச்சுட்டு காலையில் டிஸ்பேச் பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். நான் நினச்சது தப்பா என்னன்னு எனக்கு தெரியல. டபுள் வேலை வந்துருச்சு. ஒழுங்காக நம்ம நெக்ஸ்ட் டேவே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. எப்பவும் போல் ஓடிஜியில் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்படி வச்சேனோ ஓடிஜியில் அதே மாதிரி திரும்பி வந்துருச்சு. பட்டர் மட்டும் மெல்ட் ஆகி தனியாக வந்துருச்சு, சாக்லேட் தனியாக வந்துருச்சு. அப்போவே புரிஞ்சிச்சு இது ஒழுங்காக வராதுன்ட்டு. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், பண்ணுவோம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தா அப்படியே கல் தான். தட்டி பார்த்தா செங்கல்ல சவுண்டு வர மாதிரி இதுலேயும் சவுண்டு வந்தது. கட் பண்ண முடியாமல் கட் பண்ணேன். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திரும்பியும் அடுத்த நாள் காலையில் ரோஸ் மில்க் பிளாண்டியை கட் பண்ண டிஸ்பேச் பண்ணிட்டேன். இதுக்கு ஒழுங்கான இது பண்ணாமே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ ஆஃபரில் மினி பைட்ஸ் போயிட்டு இருக்கு. எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் 199 தான். மிஸ் பண்ணாதீங்க. பாய்.